Hi students, welcome to VPMaths. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 11th standard volume 2 exercise 11.3 question number 6. 1 by 3 into cos of x by 3 minus 4 plus 7 divided by 7x plus 9 plus e to the power of x by 5 plus 3 கொடுத்திருக்காங்க. இது நம்ம செப்பரேட்டா first integral போட்டுக்கலாம். 1 by 3 into integral cos of x by 3 minus 4 plus 7 into integral dx divided by 7x plus 9 plus integral e to the power of x by 5 plus 3 into dx. இப்போ இதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இங்கே எழுதலாம். இப்போ y equal to sin x அப்படின்ட்டு இருந்ததுன்னா dy by dx பண்ணுறப்போ, அதாவது டிஃபரன்சியேஷன் பண்ணுறப்போ நம்மளுக்கு cos x கிடைக்கும். இப்போ cos x-ஐ இன்டெகிரல் பண்ணுறப்போ again நம்மளுக்கு sin x திரும்ப கிடைக்கும். ஸோ 1 by 3 into sin of xக்கு பதிலாக இங்கே x by 3 minus 4 இருக்கு. ஸோ x by 3 minus 4 நம்ம எழுதிக்கலாம். இப்போ xோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 1 by 3 இருக்கு. டினாமினேட்டரில் நம்ம 1 by 3 எழுதிக்கலாம். ப்ளஸ் 7 இன்ட்டு இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா 1 divided by 7x plus 9 இருக்கு. இப்போ y equal to log x அப்படின்ட்டு இருந்ததுன்னா நம்ம dy by dx பண்ணுறப்போ 1 by x போடுவோம். இப்போ 1 by x-ஐ இன்டெகிரல் பண்ணுறப்போ நம்மளுக்கு log x திரும்ப கிடைக்கும். 1 divided by 7x plus 9 இருக்குது. இது பவரில் நம்ம எடுத்துகிட்டு போகிறப்போ 7x plus 9 whole to the power of minus 1 நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம x power n plus 1 divided by n plus 1 அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா n not equal to minus 1 இருந்தால் மட்டும்தான் இந்த இன்டெகிரல் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். பவர் மைனஸ் 1 இல்லைன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இங்கே பவர் மைனஸ் 1 வர்றதுனால நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ 7 இன்ட்டு இப்போ லாக் எக்ஸுக்கு பதிலாக நம்ம லாக் ஆஃப் 7x ப்ளஸ் 9 எழுதிக்கலாம். இப்போ இதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 7 இருக்குது. ஸோ 1 by 7 போட்டுக்கணும். ப்ளஸ் இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். y equal to e to the power of x அப்படின்ட்டு இருந்ததுன்னா இதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறப்போ dy by dx e power x கிடைக்கும். ஸோ e power x-ஐ எகைன் நம்ம இன்டெகிரல் பண்ணுறப்ப e power x தான் திரும்ப கிடைக்கும். ஸோ e to the power of x by 5 plus 3 தான் நமக்கு திரும்ப கிடைக்கும். இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 1 by 5 இருக்கு. 1 divide by 1 by 5 நம்ம எழுதணும். ப்ளஸ் c எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 by 3 இந்த 1 by 3 கட் ஆகிடும். 7 நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த 5 வந்து டினாமினேட்டருக்கு கீழே டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இந்த 5 வந்து நியூமினேட்டருக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா sin of x by 3 minus 4 plus log of 7x plus 9 plus 5 into e to the power of x by 5 plus 3 plus c நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும்.